வீடு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. முடி உதிர்வு, பொடுகு, நரமுடி, முடி ஆரம்பம். நமக்கு 4 பசங்க. 4 பசங்க. அல்லாச்சுமா எங்க ஊரு காஞ்சிபுரம். சின்ன காஞ்சிபுரம். அப்படி இருக்கு. விளையாடி கொண்டிருக்கிறேன். குழந்தைகள் மையம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். அங்கே பக்கம் அம்மா இருக்கிறா. முன்னுக்கு வீடியோ பிடிக்கிறவங்க தங்கச்சி. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்து சொன்னால், நேற்று பார்த்தது போலவே இந்தியாவில் தான் நிற்கிறோம். இன்னும் வீட்டை போக மேடம் இல்லாமல் இருக்கு. என்னென்னா இந்தியா காசு இன்னும் முடியலை கிடையாது, முடியலை. அப்போ இன்றைக்கு வந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. அதுவும் இந்தியாவில தான் வந்தது. நாங்கள் இருக்கிற கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. முந்தின நாள் நாங்கள் கடைகளுக்கு போய் வீடியோவில் போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து திடீரென்று ஒரு இந்தியாக்கா வந்துட்டு தம்பி வாங்க ஃபோனை கொண்டு வாங்க ஃபோனை வாங்கி என்ன செய்கிறீங்க யூடியூப் சேனலான்னு சொல்லி போட்டு சரின்னுட்டு அவரோட நம்பரை வாங்கினா. என்ன நம்பரை அவள் வேண்டிட்டு நாளைக்கு தான் கால் பண்ணுறேன்னு சொன்னுவாள். அப்போ இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கால் வந்துச்சு, வீட்டை வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு சொல்லி. ஆனால் என்ன விஷயம் என்ன மாதிரின்னு சொல்லல, வீட்டை வாங்க எனக்கு சந்திக்கணும்னு சொல்லி. சரி, அப்போ ஒரு என்ன சொல்கிறது, போவும் இல்லாத இருக்கிற இடமும் தெரியும், நல்லா கதைக்கிறா. சரி போய் தான் பார்ப்போம் என்ன. அப்போ ஆள் இப்போ இடத்துக்கு வந்தவங்களை கூட்டின்னு போகிறோன்னு சொன்னாதாங்களா வீட்டை பார்க்கலாம். அங்கே போனால் என்ன இருக்குது, ஏன் கூப்பிட்டவா என்னம்மா சரி, ஆனால் நல்லா தான் கதைக்கிறா. சரி போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து போவோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முந்தைய நாட்களில் வந்து நடக்க போகுது. அங்கே போகிறோம், போய் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் புதுசாக வீடியோக்கு வரவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் எங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது என்ன ஏரியாக்கா? சரி, ஓ, வானத்து அம்மன் கோவில் ஸ்ட்ரீட். பாருங்கள் இங்கே இருக்கிற வீடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே ஃபோட்டோ காப்பி கடையை வந்து ஜெராக்ஸ் கடைன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ காப்பி கடையை இங்கே ஜெராக்ஸ் கடைன்னு சொல்கிறாங்க. அங்கே ஃபோட்டோ காப்பி கடை. குழந்தைகள் மையம். செங்கல்பட்டு மாவட்டம். ஓ, சாணி இருக்கு அங்கங்கே பார்க்காம போனால். என்னக்கா அம்மன் கோயில்? துலக்கானத்து அம்மன் கோயிலாம் பாருங்க. அம்மன் கொஞ்சம் கோபமாக தான் இருக்கிறேன்னு சிலைகளில். உள்ளூராட்சி ஒன்றிய நடு பள்ளி ஸ்கூல். என்ன சின்ன ஸ்கூல், என்ன சின்ன ஆட்டோ பாருங்க. தங்கச்சி கொஞ்சம் என்ன வீடு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. இங்க பாருங்க ஸ்கூல். இவ படிக்கிற ஸ்கூலா? ரைட். பாருங்க ஸ்கூல் அடி. இலங்கையில் இருக்கிற ஸ்கூலை விட இங்க உடுப்போல் வந்து வித்தியாசம் பிள்ளைகளுக்கு. ஸ்கூலை தாண்டிட்டோம். விளையாடி கொண்டிருக்கிறேன். உங்களையா? ஹலோ. இந்த ஏரியாக்களை பாரு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி. செங்கல்பட்டு மாவட்டம் நல்ல ஒரு அழகான ஒரு வியூ ஒன்றை கொடுக்குது பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலே சூப்பராக இருக்கு இடங்கள் வந்து. வீடியோவுக்கு வடிவாக இருக்குது, நேரில் வந்தாலும் வடிவாக இருக்கு. நாங்களும் வீடியோவுக்கு வடிவு தானே. ஆடு பாருங்க, ஆடு. ஆனால் இங்கே ஆடுகள் வந்து திரிஞ்சு மேயத்துக்கிடம் இல்லைண்ணே பெருசா. மேய்ச்சல் தரது இருக்கா? பில்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சின்ன சின்ன கடைகளும் இருக்குண்ணா. இது ஒரு பெட்டி கடை. பெட்டி கடை சந்தில் தான் நம்மளுக்கு வீடு. ஏன்னா அங்கங்கே குப்பைங்களை போட்டு போயிடுவாங்கண்ணே.
வண்டி வருமா எடுக்கிறதுக்கு? வண்டி வரும், வர்றதில்ல, ஒரு வாரமா வண்டி வரல. இவ்வளோ பெரிய தேசத்தில் டெய்லி வந்து என்ன செய்யுது? டன் கணக்கில் குப்பாடுவாங்க போல ஒரு ஏரியாவில் மட்டும். ஸோ அக்காட வீட்டுக்கு ஒரு மாதிரி வந்துட்டோம். வேறு கொஞ்சம் இருக்கிற வீடுகளை வந்து எப்படி என்று சொல்லி அக்காட வீட்டையும் ஒரு பைக் ஒன்று நிற்குது. ஒரு மாதிரி வந்துட்டோம். அவ்வளோதான் அவ்வளோதான். அக்காண்ட விட்டு வந்துட்டோம். அக்கா வந்து ரோமன் கத்தோலிக்கம். நாங்கள் எங்களுடைய வேதம் தான் குழந்தை இயேசு, சூசியப்பர், அன்னை வேளாங்கண்ணி எல்லாரும் இருக்கணும். ஒரே பக்தியமாக இருந்தான் போல என்ன வீட்டில். ஐயோ ஓ கடைசியா பாவம் என்ன மெடலாம் வாங்கியிருக்கா சொல்லி. இங்கெல்லாம் டம்ளரில் தான் கண்ணாடி கிளாஸில் தான் இதுவும் தருவாங்க டீ கடை வழியை. அங்கே கடையில் ஒன் டே காப்பி இருக்குது, பேப்பர் டீ அப்படி அப்படி இருக்கு. ரெண்டு ரெண்டு அம்மாக்கள் புதுசாக வந்திருக்காங்க. காய் சொல்லுங்க. இவங்கட பாசத்தை பற்றி சொல்லுவோம். இப்போ கோயத்தில் எப்படியான பாசம் உள்ள ஆக்கள்னு சொல்லி 3 பேரையும் பார்த்து வச்சிருங்க. அம்மா அவங்களும் கீழ் வீடு, இவங்க மேல் வீடா, அவங்க கீழ் வீடு, இவங்க நடு வீடு. 3 பேர்ல ஒற்றுமை. அவங்க வந்து இஸ்லாம் மதம். என்ன பேர் அவங்களோட? அஜிமா. அவங்களோட பேர் செல்வி. அவங்களோட பேர் செல்வி. அவங்களோட பேர் மேரி. அதாவது இஸ்லாம், இந்து, கிறிஸ்தவம் 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. 3 வீடு. சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாமே ஒற்றுமையாக இருக்கு. நம்மளால இதில் கூட அப்படி தானே எல்லாருமே. உங்களோட ஊரில் என்ன ஃபேமஸ்? உங்களோட ஊரில் என்ன ஃபேமஸ்? ஒன்றுமே இல்லையோ? ஃபேமஸ் சொல்றது ஒன்றுமே இல்லையா? ஊரில் என்னென்ன ஃபேமஸ்? நீங்க எந்த ஊர்? உங்களோட சொந்த ஊர் எங்க? சொந்த வீடா? சொந்த ஊர் வந்தவாசுப்பா. வந்தவாசு அது எங்க இருக்கு? வந்தவாசுல இருந்து அண்ணன் தள்ளி ஒரு கிராமம் மீசநல்லூர். நமக்கு 4 பசங்க. 4 பசங்க. எல்லாம் நல்ல நீர் எதுவுமே இல்லை, கை தொழில் தான், கை கஷ்டம் தான். எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க எல்லாருக்கும் பசங்க இருக்குது. தனித்தனியா வீடு. நானும் தாத்தாவும் தனியா இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியா வீடு. ஆனா கஷ்டம்பா. கம்பி வேலை தான் செய்வாங்க. அந்த பெரியவனுக்கு 2 பசங்க, நடுவில் ஆர்ட் வீட்டில் இருக்கிறான். அவன் வந்து இந்த ஒயரிங் வேலை. அவனுக்கு 3 பசங்க. 3ஆவது ஆளுக்கு 3 பொண்ணு. 4ஆவதுக்கு 2 பையன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இங்க இந்த சமூர்த்தி எல்லாம் இல்லையா? அரசாங்கத்தால கொடுக்கறது மாசம் 1000 ரூபாய் தராங்கப்பா. 1000 ரூபாய். பறக்கும் சிவப்பும் கொடி ஆவட்டியா இந்த ஊருக்குள்ள பறக்கும்? 1000 ரூபாய் கூட சாலைக்கு. அது கூட கிடையாது. அவங்களுக்கு தனியா கொடுக்குறாங்கம்மா. அவங்களுக்கு 3000 போடுறாங்க. அவங்களுக்கு விதையும் பணம் 3000 வருதுப்பா. 2000 போடுறாங்க. இப்ப 1000 ரூபாய் ஏற்றிட்டாங்க. 1000 ரூபாய் ஏற்றிட்டாங்க. அப்போ அம்மாவோட கதை அஜிமா. அதில் பாருங்க 2 லைட் எரியுதாண்டு. ப்ளூ கலர் 2 எரியுதா? அப்போ பேசுங்க. என் பேர் அஜிமா. எங்க ஊரு காஞ்சிபுரம். சின்ன காஞ்சிபுரம். நாங்க வந்து பாய் தொழில் பண்றோம். பாய் தொழில் இப்பவும் செய்றீங்களா? எங்க வீட்டு சொந்தக்காரங்க ஃபுல்லாவும் பாய் போடுறாங்க. நாங்க தான் இங்க ஒரு சூழ்நிலையாக இங்க வந்தோம். பெரிய பையனுக்கு அடிபட்டதுனால இங்க சென்னைக்கு வந்தோம். இங்கே இருந்தாரு. கொஞ்ச நாள் மீன் வியாபாரம் பண்ணிட்டு இப்போ கார்டன் வேலை பண்றாங்க. எனக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு 2 பிள்ளை. நானும் வேலைக்கு கார்டன் வேலைக்கு போயிட்டு இப்போ உடம்பு முடியாதனால வேலைக்கு போறது. எத்தனை வயசு? எனக்கு 46 வயசு. என்ன 1 வருஷமா. சில எங்களோட ஊர்ல விவசாயம் செய்வாங்க. சில பேர் 80 வயசு மட்டும் தான் செய்வாங்க. அப்படின்னா நாங்க இங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம். இங்க என்ன ஃபேமஸ்னா எங்களுக்கு தினைக்கும் மீன் கிடைக்கும், வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளவுதான். அப்ப அக்கா நினைச்ச இடம் போய் சுத்தி பார்க்கலாம். விஜிபி இருக்கு, எம்ஜம் இருக்கு, அப்புறமா வந்து மாயாஜால் எல்லாமே இருக்கு. இங்க பொழுதுபோக்கு பீச்சுக்கு போய் உட்காரலாம். பார்க் இருக்கு. இங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க.
மொத்தத்துல நாங்க இங்க வந்து இந்த வீட்ல இருக்கோம், சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா இருப்பீங்க. இந்தாம்மா அக்கா பண்றேன்னு சொன்னாங்க. என்ன பண்றீங்கோ? இது என்ன? இது ஹேர் ஆயில். சரி, வந்திருந்து விளங்கப்படுத்துங்க என்னது, எப்படி மார்க்கெட்டிங். சரியா? அப்ப நாங்க வந்து இங்க மெயினா வந்ததுக்குரிய ஒரு காரணம் வந்து, இப்ப உலக சந்தையில வந்து மெயினா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா, முடி கொட்டுற பிரச்சனை, முடி வளராத பிரச்சனை, வெட்டின முடி வளர இல்லைன்னு சொல்லி நிறைய பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. வெள்ளை முடி பிரச்சனை, அப்ப நிறைய எல்லாருக்குமே வந்து மெயின் பிரச்சனை வந்து முடி பிரச்சனை தான் இருக்கு. நிறைய பேருக்கு, ஆண் சரி பெண் சரி எல்லாருக்குமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அதுக்குரிய மார்க்கெட்டிங்கும் வந்து இப்போ போய்கொண்டிருக்கு. ஆனால் சந்தைகளில் வந்து நிறைய போலியான ஒரு மூலிகை தைலம் என்று சொல்லியும் மூலிகை எண்ணெய் என்று சொல்லியும் நீங்கள் விளம்பரங்களில் பார்த்து ஏமாந்து அதுக்கு நீங்கள் காசு காட்டி 3 மாதம் 4 மாதம் பாவிச்சு இருக்கிற முடியும் வந்து இல்லாமல் போயும் இருக்கும் சில பேருக்கு. அப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு வந்திருக்கிறது வீட்டிலே உற்பத்தி பண்ணுற இயற்கையான மூலிகை ஹேர் ஆயில், அதான் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ அக்கா வந்து சொல்லுவாங்க என்ன மாதிரி எப்படி செய்கிறாங்க என்னன்னு சொல்லி. நம்ம வந்து 40 வகையான மூலிகை போட்டு வீட்ல இருந்து ரெடி பண்றோம். ரொம்ப ரீச் ஆகல. இப்போ ஊருக்குள்ள வாங்குவாங்க, மத்தபடி தெரிஞ்சவங்க எல்லாம் வாங்குறாங்க, வாங்கி நல்ல ரிசல்ட் இருக்கு. நம்ம வந்து இது எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. இப்போ உங்க மூலியமா தான் இது நமக்கு ரீச் ஆக போகுது. ஆனா நல்ல ரிசல்ட் இருக்கு. இது வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்ல, சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்ல. பிறந்த குழந்தைங்கள இருந்து 80 வயசு வரைக்குமே இது யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கும் வைக்கலாம். குளிர்ச்சியா இருக்கும். முடி உதிர்வு, பொடுகு, நரமுடி, முடி ஆரம்ப ஸ்டேஜ் வழுக்கு விழுது பாருங்க, அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அந்த வழக்க விழுறதுக்கு வந்து இப்ப மொட்டை விழுதுன்னு சொன்னா ஆரம்பத்திலேயே வந்து வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். இது என்னென்ன வேர்கள் கொஞ்சம் இருக்கு? இது வந்து வெட்டி வேர், கரிசலாங்கண்ணி, மருதாணி, ஜடாம்பால், முதியோர் கூந்தல், கருஞ்சீரகம், வெந்தயம், பிளஸ் இன்னும் 40 மூலிகை. வெட்டி வேர்ல இருந்து துவங்குது 40. நம்ம வந்து பழைய ஸ்டாக் இருக்காது, கேட்கும்போது புதுசாவே நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இவங்க அப்படியே நம்ம கிட்ட இவங்க அப்படியே செய்து வச்சிட்டு வந்து ஸ்டாக் வச்சு விக்கிறது இல்ல. ஆயில் கலர் பாருங்க, ரோஸ்மெரி, வேம்பாலம் பட்டை, இது எல்லாமே போட்டு நல்லா இருக்கும். ஆயில் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். அந்த பாட்டு வெட்டி வேறு வாசம். இது நம்ம இப்ப எப்படி இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும்னா, கொஞ்சமா ஆயில் எடுத்துன்னு அந்த முடியில வேர் பகுதியில மசாஜ் பண்ணி தேய்க்கணும். மசாஜ் ரைட். அதான் முக்கியமா சொல்லணும். என்ன சொன்னா நிறைய பேர் சொல்றவங்க எடுத்து சும்மா அப்ளை பண்ணா போதும் வளர்ந்துரும். அப்படி இல்ல, அதுக்கு படிமுறைன்னு சொல்லணும். என்ன அப்படின்னு முடி வேர் பகுதியில வந்து கை வச்சு ஒரு 10 நிமிஷம் மசாஜ் செய்யணும். மசாஜ் பண்ணி தேய்க்கும் பொழுது அது நல்ல ரிசல்ட் நமக்கு வரும். இப்ப சில பேர் வந்து அந்த முடி நல்லா கருப்பாறதுக்கு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் முக்கியம். எல்லாத்துக்குமே இது எல்லாத்துக்கும் முடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும். ஆமா, ரைட். இது எவ்வளவு நார்மலா? இப்ப இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல 500 கொடுத்திருந்த ஆயில் ரேட் எல்லாம் பொருட்கள், ஒரு சில பொருள் எல்லாம் நாட்டு மருந்து கடையில வாங்கணும், அதனால பொருள் அதிகம். இப்ப 600. ஆமா, 1/2 லிட்டர் 600. பரவாயில்லை, கொரியர் சார்ஜ். நாங்களும் வாங்கிட்டு போவோம். எங்களுக்கு அம்மாவுக்கு முடி பிரச்சனை, முடியெல்லாம் கொட்டி எலி குஞ்சு வால் மாதிரி வந்துட்டு அம்மாவுக்கு. அப்ப அம்மாவுக்கு மட்டும் தேவை. கொஞ்சம் பின்னுக்கு போனல, கொஞ்சம் பேக்ல போ. இது நம்ம கிட்ட வந்து இப்பதான் நல்லா ரீச் ஆயிருக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா போகுது. நம்ம வெளிநாட்டுல கூட நம்ம ப்ராடக்ட் விரும்புறாங்க. வெளிநாட்டுல இப்ப எங்க வீடியோ வந்து ஒரு சில உறவுகள் வந்து யூரோப் கண்ட்ரிலயும் சுவிஸ்லயும் அங்கேயும் வந்து பாக்குறாங்க. என்ன சொன்னாங்க, வீடியோ பாக்குற ஆட்கள் யாரான்னு பார்த்தா தெரிய வரும், உங்களுக்கு அதுல காட்டும். அப்ப அப்படியான ஆட்கள் கூட உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணா எடுக்கலாமா? கொரியர் இப்போ வந்து விளம்பரப்படுத்துறாங்கன்னா அது வந்து சும்மா விளம்பரப்படுத்துறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க நம்ம 2-3 மூலிகை போட்டு நிறைய போடுறோம், நாங்க கண்ணால பார்த்தா நம்பி வாங்க முடியல. இப்போ வந்து நம்ம நேரடியா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க. நம்ம செய்யற ப்ராடக்ட் இவங்களுக்கு தெரியும் எத்தனை மூலிகை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க அஜிமான்னு சொன்னேன், அவங்க பேருனுக்கு வந்து அந்த முடியெல்லாம் ஒரு சடஞ்ச முடியாவே இருந்தா இது போட்ட பிறகு நல்ல நீட்டு முடிய நல்ல மாதிரி வளருதாம். நல்லா இருக்கு. ஆனா உண்மையாவே இங்க பாருங்க, அந்த பொய் சொல்றதுக்குன்னு சொல்லி ஒண்ணுமே இல்ல. பாருங்க எத்தனை வகையான மூலிகை வேர்கள் எல்லாமே இருக்கு. பொய் சொல்றதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. இதுல இருந்தா பொருள் அப்படியே வடிகாட்டி எண்ணெயா எடுக்கிறவங்க பார்த்தா தெரியும். அப்ப அக்கா வந்து இப்ப
செய்து காட்டு இதெல்லாம் வச்சுக்கிறா பாத்திரம் என்னத்துக்கு அதை கொண்டு வந்தீங்க? இது வந்து 1/2 லிட்டர் பாட்டில். 1/2 லிட்டர் பால். அப்ப எங்களை கொண்டு இது ஃபில்டர் பண்ணி நாங்க கொடுப்போம். இது எங்களை கொண்டு எதுவுமே வந்து ஸ்டாக் இருக்காது நம்ம கிட்ட, எல்லாமே புதுசா. ஏன்னா இது வந்து 1 இயர்க்கு கெட்டு போகாம இருக்கும். இப்ப வெளிநாட்டுக்கு கோல்டா இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், உடம்பு பாடி ஹீட்டா இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். உடம்பு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட ஒண்ணும் ஆகாது. சைனஸ் சொன்னா பீனிசமா? தும்பல் வரும். பீனிசம். அப்ப எங்க அப்பாவுக்கு மூட்டியா இருக்கு, அவங்க அதுக்கும் ஒண்ணும் ஆகாது. இப்போ ஒன்று கேட்கிறேன். இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு சில நேரம் இலங்கையில வந்து இது ரொம்ப ஃபேமஸா ஓடுறது. இப்ப இங்க இருந்து தான் நிறைய ஆயில் வந்து இலங்கையை கொண்டு போய் விற்கிறாங்க. இப்ப சம்டைம் உங்கள்ட்ட வந்து சேல்ஸ் ரீசேல்ஸ்க்கு வந்து இலங்கையில இருந்து ஒரு பல்கா ஓடுறதுன்னு கேட்டாலும் நீங்க எடுப்பீங்களா? எடுப்போம். நீங்க அனுப்புவீங்க. ஏன்னா எங்கேயும் விட இப்ப இங்க இருந்தா நிறைய ஆயில் வந்து அங்க வருது. இங்க இருந்தா முழு ஆயிலையும் கொண்டு வந்து அங்க விற்கிறாங்க. டூப்ளிகேட் ஆயிலும் வருது இங்க இருந்து, நல்ல ஆயில் சொல்லிட்டு. ஆனா விலையும் கூட. சோ அப்ப இப்படியான ஆட்கள்கிட்ட வந்து நீங்க இங்க இருந்தே வாங்கி கொண்டு போய் இலங்கையில வித்து கொள்ளலாம். என்ன அப்ப செஞ்சு காட்டுங்க. நம்ம வந்து நியாயமா தான் விக்கிறோம். நம்ம அதிகமான ரேட்டோ இல்ல, நமக்கு கிடைக்கிறது ஏதோ ஒரு 50 ரூபாய் அந்த மாதிரிதான் நமக்கு இதுல கிடைக்கிறது. மத்தபடி இது காய்ச்சும் பொழுது 10 லிட்டர்னா நமக்கு 8.5 லிட்டர் தான் கிடைக்கும். இது பாதி வந்து இழுத்துரும். நல்ல வாசமா தான் இருக்கு. நல்ல வாசமான எண்ணெய். ஊத்துங்க பாப்போம், 1/2 லிட்டர் உண்டு. வடிச்சு ஊத்துங்க பாப்போம். அக்கா வடி செட்டப் எல்லாம் வச்சுக்கிறா, எல்லாம் கிளீனா தான் இருக்கு பாருங்க. அதே மாதிரி என்ன, இப்ப யாரோ ஒருத்தர் முடி வளரும்னு சொல்லி ஒரு 5-6 பேரை வச்சுட்டு பொய்க்கு விளம்பரம் போடுவாங்க. ஆனா இது பாருங்க வீட்லயே செய்யறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரிஜினலா செய்யற ஆட்களுக்கு வந்து பெருசா மார்க்கெட் கிடைக்காதுங்க. டூப்ளிகேட்டா செய்யறதான் மார்க்கெட் கிடைக்கும். அங்க பார்த்தாலுமே மார்க்கெட் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே செஞ்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு இருக்கு. நீங்க வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு வந்து முடி உதிர்வு, பொடுவு பிரச்சனை, முடி வந்து வெள்ளை ஆகுதல், முடி வளருது இல்லை, கருநீல முடி தேவையான ஆட்கள், அப்படி உங்களுக்கு முடி சம்பந்தமாக என்ன பிரச்சனைகள், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள். ஆயில் வந்து நல்லா ரெட் கலரா இருக்கும். அந்த மூலிகை எல்லாம் நல்லா ஊறும் பொழுது நல்லா இருக்கும். ஸ்மெல்ல வந்து மைல்டா இருக்கும். ரொம்ப இதுவெல்லாம் ஸ்மெல் எல்லாம் வராது. இல்ல ஓரளவு ஓகே இருக்கு அந்த வாசம். நான் ஜூம் பண்றேன், நீங்க ஜூம் பண்ணேன் எடிட்டிங்ல. 1/2 லிட்டர். 1/2 லிட்டர். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, இது கொஞ்சமா கையில எடுத்துக்கணும். எடுத்து முடியில வேர் பகுதியில இப்படி செஞ்சுட்டு இப்படி வைக்க. சரி. ஆனா அக்காவுக்கு முடி கூட தான். இது வந்து நம்ம மொட்டை அடிச்சு இப்போ 5 வருஷத்துல வளர்ந்துருக்கிற முடி. பாருங்க இப்படித்தான் இதை வந்து அப்ளை பண்ணுறோம். இது உபயோகப்படுத்தும் முறை வந்து கையில கொஞ்சமா எடுத்துக்கணும். எடுத்து சின்ன ஒரு மசாஜ் 10 நிமிஷம். 10 நிமிஷம் அவ்வளவுதான். நீங்களே பண்ணிக்கலாம். நல்ல வாசமா இருக்கு. தங்கை சொல்ற வாசமாம் எடுத்தியோ கை வடிக்கும். எனக்கு முடி பழக்கம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கொட்டது இல்லை. பாருங்க எனக்கு 38 வயசு ஆகுது, ஒரு நர முடி கூட இல்ல. பாருங்க 38 வயசு ஆகுது. அவவே செய்யறேன் சும்மா எல்லாம் சொல்ல, இது உண்மையாலும் தான். ஏன்னா 38 வயசு ஆகுது, அவதான் எண்ணெயும் செய்யறா. அப்ப தானே அப்ளை பண்ண எப்ப தேவையோ அப்ப முடியும் முடியும் இல்ல அவருக்கு. பாருங்க என்னுடைய ஹேர் இதான். விளம்பரத்துக்கு ஆளே இருக்குது, பொய் சொல்ல தேவை. நம்ம பாப்பாவுக்கு முடி அந்த ஆயில் தான் யூஸ் பண்றேன். பிள்ளை கொஞ்சம் சைலண்ட். ஒரே மாசம் ரிசல்ட் தெரியும். நல்லா வந்திருக்கு. பாப்போம். இப்ப எங்க வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் கேட்டா நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். அக்காட்ட இருந்து நாங்க அக்கான அவங்களே கேளுங்க, வாங்கி யூஸ் பண்றவங்க அவங்களையும் கேட்டுக்கங்க. இல்ல இல்ல இவ்வளவுக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு போய் சொல்ற அளவுக்கு இல்ல. இதெல்லாம் பார்த்து நம்பமா நமக்கு வந்து நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ இது இல்ல, கொஞ்சம் கூச்ச சுபாவம் நமக்கு. இது என்ன வேர்? வேம்பாலம் பட்டு. வேம்பாலம் பட்டுன்னா அது அந்த கலர் வரும். முடி வந்து நரமுடிய மாத்துறது. நரமுடிய மாத்துறது. இல்ல வந்து வேம்பாலம் பட்டு, கருவேம்பாலம் பட்டு சொல்லுவாங்க. அதுதான் கருவேம்பால பட்டு. அப்படின்னு பாருங்க, ஒவ்வொரு விதமான மூலிகைகளும் ஒவ்வொரு முடி சம்பந்தமான பிரச்சனைக்குரிய மருத்துவம் சார்ந்த மூலிகை பொருட்களை வந்து இதுக்கு வந்து கலந்து இவங்க வந்து இதை மேக் பண்றாங்க. உங்களோட நம்பர்
900307505. இந்த நம்பருக்கு நீங்க இலங்கையில இருந்தோ இல்லாட்டி வேற நாட்டுல இருந்து பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த நம்பருக்கு முன்னால +91 போட்டுட்டு டைப் பண்ணீங்கன்னா இந்த அக்காவுக்கு ஒரு வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப்ல அக்காவோட குழந்தைகள்கிட்ட போட்டோம் விட்டுருக்காங்க என்ன. ஆனா ஹாய் போட்டா ரிப்ளை வர்றதுக்கு லேட் ஆகுது. இன்னும் ரிப்ளை ஆஃப்லைன்ல இருக்கு. அப்போ நீங்கள் நார்மல் கால் பண்ணுறதை விட நார்மலாக வாட்ஸ்அப்பில் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஓர்டரில் போட்டுக்கொள்ளலாம். நார்மலாக எவ்வளோ அக்கா போகுது இப்போ இலங்கைக்கு அனுப்புறேன்னு சொன்னா ஒரு போட்டிலுக்கு இப்போ 1 கிலோ கார்கோ சார்ஜ் எவ்வளவு கேக்குறாங்களோ அவ்வளவு. ஆயில் வந்து எல்லாருக்குமே அதே ரேட் தான். அதே ரேட் தான். கார்கோ சார்ஜ் அவங்க எடுத்துக்கணும். இப்ப இலங்கையில இருந்து சில நேரம் இப்போ 1 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்கும்போது அவங்களுக்கு சார்ஜ் கட்டுப்படி ஆகாது. அவங்க இப்போ ஒரு 5 லிட்டர் சேர்ந்து வாங்கும் பொழுது அப்ப அவங்களுக்கு ஓகே செஞ்சு கொள்ளலாம். இப்ப சில நேரம் நீங்க இலங்கைக்கு வந்து இந்த சாமான் இந்த ஒயில வந்து எடுக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்க இவங்களுக்கு ஆர்டரை போட்டுட்டு இப்ப இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புற வங்கிகள் வந்து எங்கேயுமே இல்லை. நீங்க இவங்க ஆன்லைன்லயும் பேமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி அங்க இருக்கு நகைக்கடைகள் இருக்கு. நகைக்கடைகள்ல காசை கட்டி விட்டு அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை சொல்லி இங்க இருக்கிற நகைக்கடையில போயிட்டு இவங்க எடுத்துக்கொள்ளலாம். இதே நீங்க வெளிநாட்டுல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க வாங்க போறீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து டிரெக்டாவே இவங்களுக்கு பேங்குக்கே காசு அனுப்பலாம். நீங்க அப்படி அனுப்பி எடுத்துக்கொள்ளலாம். என்ன அப்ப அந்த சந்தேகங்களையும் வந்து இது எந்த ஏமாற்றமும் இல்ல. ஏமாற தேவையில்லை. நானே வந்து நேரா மூத்த காட்டி சொல்றேன். இப்பவே ஆன்லைன் பொழுது மோசடி அதிகமா நடக்குது. அதனால எல்லாருமே பயப்படுவாங்க. நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம். இப்ப சில நேரம் நான் வந்து இதை கொண்டு உங்ககிட்ட நான் வந்து ஒரு 500 ஏமாத்தணும்னு நினைச்சா அதுக்கு டபுளா எனக்கு கிடைக்கும். அதனால ஏமாத்துற இதுவும் நமக்கு கிடையாது. இப்ப அக்கா வெளியே சொல்லிட்டா உங்களுக்கு தேவையான நீங்க எனக்கும் அடிக்கலாம். நானே எடுத்து தருவேன்னு சொல்லி அதுதான் நான் கான்டாக்ட் தானே. என்ன இப்ப நீங்க எனக்கும் அடிக்கலாம். வந்து இவ்வளவு தேவை தம்பினா நான் எடுத்து உங்களுக்கு அக்காட்ட வாங்கி அனுப்பி விட்டுருவேன். அப்ப அப்படியான வசதிகளும் இருக்கு. அப்ப இப்படிதான் செஞ்சு அனுப்புறீங்க. சிம்பிளா வீட்டுல இருந்து இயற்கையான முறையில செய்யறாங்க. எத்தனை நாள் ப்ராசஸ் இது செய்யறதுக்கு? ஒரு வாரம் 1 வீக். 1 வீக் ஒரு கிழமை எடுக்கும் கிட்டத்தட்ட இது செஞ்சு முடிகிறதுக்கு. நீங்க கேட்டா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்குண்டே வரும். நல்ல பண்ணவா இல்ல வேர்களை காட்டு அப்படிங்க பாருங்க. இங்க பாருங்க இவ்வளவு வேர்கள், எத்தனை வகையான மூலிகைகள், கருவேப்பிலை, அது இதுன்னு சொல்லி பட்டைகள், வெட்டி வேர் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்குறாங்க. போய் சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு இப்படியான ஒரு போத்தில் போட்டு உங்களுக்கு தருவாங்க. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்ல கொண்டு போகலாம். என்ன பாட்டிலும் நல்லா இருக்கும். பாட்டில் டேமேஜ் ஒன்றும் ஆகாது. லேஸ்ல வந்து டேமேஜ் ஒன்றுமே ஆகாது. நல்ல போத்தில் அப்படியே நாங்கள் சூகேஸ்களை வச்சு கொண்டு நல்லா பேக் பண்ணி கொடுப்போம். நைட்டு ஒரு மசாஜ் ஒன்று செஞ்சுருக்கேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் தங்கச்சி வந்து மசாஜ் செஞ்சு விடும். அவள் வந்து மேக்கப்பும் படித்தவா தானே. தங்கச்சி வந்து மேக்கப் படித்தவா. அவள் மசாஜ் செய்வா தானே. இப்போ இதை வச்சு ஒரு மசாஜ் ஒன்று செய்வோம். என்ன சரியாக்கா ஓடுறப்ப வெறும் சில நேரம் எனக்கு கூட வந்து உங்களுக்கு ஓடுறவர்கள் வெறும் பிஸ்னஸ் ஒன்று நாங்களும் பண்ணி பார்க்கலாமே. நாங்கள் போய் இப்போ நிறைய ஆயில் வந்து இலங்கையில ஃபேமஸா ஓடுது. இந்தியன் ஆயில் தான் விரும்பி வாங்குவாங்க. இப்ப அதிக பேர் என்ன செய்யறாங்க, அவங்க யூடியூப்ல நடிக்க வராங்க. நடிக்க வந்து அப்படியே இது ஒரு பிசினஸா பண்றாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி தெரியாது நமக்கு. அதான் இப்ப அன்றைக்கு என்ன இல்லை 3100 ரூபாய் பார்த்து நாங்கள் என்ன சொன்னி 3100 ரூபாய்க்கு ஏதோ ஒரு எண்ணெய் இந்த போத்துல குங்குமா தைலமும் மோத்துக்கு சாதாரண இல்லாம தைலமும் வேற நம்ம தைலம் இருக்கா பாத்தியா? தைலம் இல்லாம வச்சுக்கிறா. நம்ம வந்து கற்பூர தைலமும் கொடுக்குறோம். கற்பூர தைலம் ஆமா. முகத்துக்கு பூசுறதா? இல்ல தலைவலி சளி இதுக்கு. ரைட். ஆமா விக்ஸ் மாதிரி ஹோம்மேட். வெறும் 50 ரூபாய் தான். 50 ரூபா போறங்க தாங்க பாப்போம். இப்ப எங்கட குழந்தைங்களை கூட யூஸ் பண்ணலாம். தலைவலி. ஆமா. ஓமம், கற்பூரவள்ளி, துளசி, பச்சை கற்பூரம் இது போட்டு காய்ச்சி. இங்க இருக்கா பாருங்க இருக்கா பாருங்க அப்படி விக்ஸ். அந்த விக்ஸ்க்கு இதா இருக்கு. அந்த விக்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆளக்கா பாருங்க அங்க. டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் பசங்களுக்கு எல்லாம் கொடுப்பா. அதுக்கு சாப்பிடுற மாதிரி டெய்லி வாங்கிட்டு போறோம். நாங்கள் வந்து காசு கொடுத்து விக்ஸ் கடையில வேண்டுவோம். அக்கா வந்து வீட்டிலேயே இந்த விக்ஸ வந்து செய்யறா. ஏன்னா இப்ப எல்லாமே இதுதானே கெமிக்கல் தானே வருது. அதனால நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். இந்த என்ன சுவாசத்தை இழுத்தாலே ஒரு விதமான குளிர்ச்சியா போகுது மைண்டுக்குள்ள. என்னென்ன அதுக்கு சேர்மதி சேர்க்கிறீங்க? இது வந்து கற்பூரவள்ளி, ஓமம், துளசி, தேங்காய் எண்ணெய், பச்சை கற்பூரம் உலகம் சேர்த்து செய்றீங்க. பாருங்க எவ்வளவு சாமான் இருக்கு அக்காட்ட. அப்ப இதுல எங்களுக்கு ஒரு 4 தாங்க. வேற என்ன உங்கள்ட்ட இருக்கு? என்ன செய்றீங்க? வேற என்ன செய்றீங்க? வேற இதுதான் செய்றோம். வேற பொடி செய்வோம். பொடிண்டா
முருங்கை பொடி இட்லி பொடி அது இட்லி பொடியா ரைட் இட்லி பொடியல் வந்து நோங்களா போய் சொல்லக்கூடாதானே இப்ப இது ரெண்டா பாத்துட்டு யாரும் வேண்டுவாங்க விளங்குதா அது சாப்பிடுற இது உள்ள சாப்பிடுறோம் இது ரெண்டா பாத்துட்டு மற்றது வந்து எங்க என்ன இந்த உங்களோட என்ன பேர் இந்த காணத்தூர் ஏரியால வந்து மோஸ்ட்லி தமிழாக்கள் டூரிஸ்டுக்கு வர இடம் தான் இது சம்டைம்ஸ் யாரும் பாத்துட்டு நேரம் இங்க வந்து வாங்கலாம் எல்லாம் டூரிஸ்ட் ஆக்கலாதி வச்சுட்டாங்க இங்க அப்ப இந்த வீடியோல வந்து நான் கட்ட நம்பரும் போட்டுருவேன் நாக்கான்ல இந்த சைடு டூரிஸ்டுக்கு வந்தா கூட நான் வந்து கூட பார்க்கலாம் நேரடியா வந்து கூட பார்த்துட்டு வாங்கிட்டு போலாம் நீங்க வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ற ஆக்களா இருக்கலாம் இது சம்பந்தமான ஒரு வியாபாரம் செய்யற ஆக்களா இருக்கலாம் நீங்க வந்து வாங்கிக்கொள்ளலாம் பாருங்க விக்ஸ் இலங்கையில இருக்கிற விக்ஸ் மாதிரி தான் இது வந்து இயற்கையா வந்து கையால வீட்டுல செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட ஒரு விக்ஸ் உண்டு அவ்வளவு வாசம் நல்ல நீங்க கடையில வாங்குற விக்ஸை விட நல்ல இந்த வாசமும் கொஞ்சம் கூடவா இருக்கு அந்த நறுமணம் அந்த மூக்குல இருக்கிறக்குள்ள இது வந்து பாருங்க செய்யறது பார்த்து சரி அப்ப வேற என்ன அவ்வளவுதான் உங்கள்ட்ட இருக்கு அவ்வளவுதான் முடிச்சிட்டீங்க வேற சொல்ல விருப்பமா அவங்கள கேட்டுங்க ஒரு ஃபீட்பேக் அவங்க சரி இப்ப இந்த அக்காட ஆயிலையும் யூஸ் பண்ற ஆக்கள்கிட்ட ஃபீட்பேக்கை கேட்பேன் உங்களுக்கு எங்க முடி வளர்ந்து பொருங்க மெக்கதாங்க ரைட் அவன் ஃபீட்பேக் எங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல இல்லையாக்கள் அவங்க பொய் சொல்லி என்ன வேற போகுது இதுகள்ல வந்து நாங்க என்ன செட்டப் பண்ணி காசு கொடுத்து எடுக்கிறோம் நாங்களே சும்மா வந்து சரி சொல்லுங்க இந்த எண்ணெய்லாமா யூஸ் பண்ணினாங்க முடி நல்லா வளர்ந்து இருக்குது 60 வயசு ஒரு முடி கூட நரைக்கல சொல்ற உண்மைதானே ஒரு வருஷமா அம்மாவுடைய எண்ணெய் வாங்கி தேய்ச்சி நல்லா முடி வளருது நல்லாவும் இருக்குது தலையும் நல்லா இருக்குது எந்த இதான் பிரச்சனையும் இல்லைம்மா ரைட் ஓகே பாருங்க ஒரு ஆள்கிட்ட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க உண்மையா 60 வயசு முடி எவ்வளோ கருப்பா இருக்குது இத்தனை வயசாவது அவருக்கு ஒரு முடி கூட வெள்ள முடியல டோப் வச்ச மாதிரி கருப்பா இருக்கு இன்னும் நல்லா கருப்பா இருக்கு முடி அடுத்தவர் இவங்கட பையனுக்கு பேர் எனக்கு வெள்ள முடிய மறைஞ்சு நல்லா இப்போ முடி நல்லா இருக்கு எங்க பையனுக்கு நல்லா இருக்கு எங்க பேரனுக்கு செமட்டு முடியாம பிறந்ததுல இருந்து இருக்கு 3 வயசு ஆகுது இங்க வந்து 1 வருஷமா போட்டு முடியெல்லாம் பிளாக் ஆகி நல்லா இருக்கு நம்பி வாங்கலாம் தலைவலியா இருந்தா கூட எண்ணெய் தடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தா தலைவலி எல்லாம் போயிடும் அப்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நீங்க பாத்துருப்பீங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆட்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்க இதுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் காட்ட தேவையில்லை லைவாவே எல்லாம் காட்டிட்டோம் நாங்கள் என்ன எப்படி செய்யறான்னு சொல்லி அப்ப நாங்களும் வந்து ஒரு 1/2 லிட்டரும் வாங்க போறோம் அங்க வந்து இதுகள் வந்து உண்மையிலேயே இல்ல இது அங்கேயுமே இல்ல உண்மையிலேயே எப்படி இயற்கையா வீட்டுல செய்யற மூலிகையான ஒரு கெமிக்கல் இல்லாத பொருட்கள் வந்து எங்கேயும் எடுத்துக்கொள்ளல அது இப்ப எல்லா இடத்தையும் பார்த்தா கெமிக்கல் அது இதுன்னு போட்டு செய்யறதாலதான் அந்த வாசங்களும் இதுவும் பெறுது இயற்கையாவே வாசம் பாற இதுகள் வந்து எங்கேயுமே எடுத்துக்கொள்ள ரொம்பவே அரியுது அப்ப நாங்களும் வந்து எடுத்துட்டு போக போறோமே இந்த சும்மா சொல்லாத என்ன அம்மாவுக்கு முடியல் கொட்டுறது அப்ப எனக்கு மசாஜ் செய்யறவா தங்கச்சி வீடுகள்ல அப்ப தேவைப்படுற ஒரு சாமான் தானே என்ன விளம்பரம் முடிஞ்சு அதை எடுத்து காட்டுங்க அக்கா விளம்பரம் மூட்லயே இருக்கிறா அப்படியே சரியா இந்த பாருங்க இந்த அக்காண்ட புள்ள வந்து ஓட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தீங்களா செகண்ட் கொடுத்துருக்குறாங்க பதக்கம் கொடுத்துருக்குறாங்க புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க 3 ஸ்டார் அடித்த பட்டி இங்க எல்லாமே கூட இப்படித்தான் கொடுப்பாங்க போட்டியில எதுவும் வின் பண்ணா நினைக்கிறேன் கோல்டு மெடல் இதையா கோல்டு மெடல்னு சொல்லி சொல்றது படங்கள்ல இதையா கோல்டு மெடல்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க கோல்டு மெடல்னு சொல்லுவாங்க படங்கள்ல கூட பார்ப்போம் அதெல்லாம் இதுதான் கொலையை வச்சிருக்க அப்படியே சும்மா பலருக்கு அந்த மாதிரி ஆக்கள் நல்ல பாசம் அவ கொஞ்சம் வெக்கப்பட்டாள் ஷை வெக்கமா நல்லா ஓடுவாங்க பதக்கம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு பிள்ளைண்டா தங்க பதக்கம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாள் நல்ல மாதிரி இந்தா இருக்கிறாங்களே நல்ல பாசம் நல்ல மாதிரி ஆக்கள் நல்ல ஒற்றுமையான ஆக்கள் நல்ல சனம் சரி அவ சொல்ற இங்கேயே வந்துக்கிட்டுமா தன்னோடைய
அம்மா எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பிடிச்சிருக்குது. நாளைக்கு நீங்க போயிட்டு வந்து இங்கே இருந்துட்டு இங்கே போறேன். எப்படி கதை? அப்படியே பாசமான ஆக்கள் அடுத்த முறை வெளியே கட்டுவேமா இங்கே தான் தேடி வருவோம், அப்படியான உறவுகள். ஒரு வாரம் இங்கே தங்கிட்டு இப்போ கடவுள் தானே காட்டுற இப்படி எப்படி நல்லவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கடவுள் மூலமா தான் வந்து போறது பார்த்துருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். பாய். ஓ வழி தெரியும், இந்தியாவிலே நல்ல கல்பனை தான் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த பக்கம் வந்தது. நல்ல மேனேஜர், நல்ல ஆட்கள். இப்படி தான் இந்தியாவில் வீடுகள் இருக்கும். சமையலறை, சின்னதாகவே சமையலறை, கிச்சன். பாருங்க இங்கே இருக்க கலண்டரில் வந்து என்ன ஃபோட்டோ இருக்குது. கலண்டர் விஜயகாந்த், நடிகர் விஜயகாந்தோட ஃபோட்டோ வந்து கலந்து அப்துல் கலாம் கட்சிக்காரோட ஃபோட்டோகள் இருக்கு. இங்கே கலண்டர் வந்து எல்லாத்தையும் இப்படி ஃபோட்டோக்கள் வரும். தமிழன் என்று சொல்டா, தலை நிமிர்ந்து நில்லடா, அப்துல் கலாம். ஸோ நாங்கள் இப்போ அவங்க வீட்டிலேருந்து போய்கொண்டிருக்கோம் வெளியில். ரைட். உண்மையிலே நல்ல உறவுகள் வந்து சந்தித்தோம். இன்னைக்கே வர அம்மா நல்ல இடங்கள். ஓ இங்கே பெட்டி கடை இருக்குது பக்கத்தில். அங்கே பாருங்க இன்னும் பெரிய ஒரு பில்டிங்னு சொல்லி. இப்போ பாருங்க பில்டிங், அது அப்பார்ட்மெண்ட்டா? சோலைநல்லூர் அப்பார்ட்மெண்ட் வந்தது. சரிம்மா பாய், கவனம். இப்போ நாங்கள் பின்னேறம் ஒரு 6 மணி ஆகுது. எங்கள் இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அங்கே பாருங்க ஊபர், ஓலா எல்லாம் இருக்கீங்க. அந்த இது பண்ணீங்களே, அந்த எண்ணெயெல்லாம் படுத்துறீங்க. ரைட், எண்ணெயும் வாங்கியாச்சு. பாருங்க இடங்களை, வீடுகளோட டிசைனில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மழை வேற பொது வேலை கூட நேற்று இதே டைமுக்கு மழை வந்துட்டுருந்துச்சு. மழை வந்தால் சிக்கல் இங்கே நிற்க இயலாது. ஸோ உண்மையிலே பழகிறதுக்கு வந்து நல்ல உறவுகள் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு ஆட்கள் தான் அவங்க. ஆரம்பத்தில் அம்மா படியோரேக்க பயந்து ஜான்சன் சொல்லி, தங்கச்சியும் பயந்து பக்கத்து இருந்தாங்க. எனக்கு பயம் இல்லை, ஒரு ஆளுடைய முகத்தை பார்த்தா நோமலா தெரியும் தானே. இல்லை நான் கண்டுபிடிப்பேன் ஒரு ஆளுடைய முகத்தை பார்த்தா அவங்க என்ன செய்வாங்க. இங்கே பாருங்க வீடுகளை வந்து எவ்வளோ ஒரு டிசைன் வடிவாக இருக்குன்னு. மழை 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 வேற போகுது. இதுதான் பள்ளிக்கூடம் நாங்கள் வேற பார்த்துருந்தோம். பாருங்க ஏரியாக்களை வந்து நல்ல மாதிரி மக்கள், நல்ல இடங்கள். மழை வர மாதிரி இருக்கு லைட்டா. வேலைக்கு ரூமுக்கு போகணும். நாங்கள் வந்த ஏரியாவுக்கு பேர் வந்து காணத்தூர் ரெட்டிக்குப்பம் ஊராட்சி. ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருந்தோம். உண்மையிலேயே நல்ல மக்கள், நல்ல மாதிரி காய்ச்சாங்க. போயிட்டு வந்தோம். நல்ல மாதிரி உறவுகள் வந்தவங்களை வந்து என்ன உபசரிச்சாங்க. ஸ்டார்ட்ல கொஞ்சம் பயந்துனாங்க. இப்போ நல்ல இதாக இருக்கு. ஒரு மாதிரி நல்லபடியாக அந்த உறவுகள வீட்டை போயிட்டு வந்த முடியல. இப்போதான் வெளியில நிற்கிறோம். இது ஊராட்சி ஒன்றிய நடுப்பள்ளி. கண்டுட்டு வர சொன்னவங்களும் நான் கொஞ்சம் பயந்து. அம்மாவுக்கும் ஸ்டார்ட்ல பயம் உள்ளுக்கு போகணும்னு எனக்கு பயந்தான். பட் இப்போ பிரச்சனை இல்லை. பழைய நாள் எல்லாமே இருக்கணும். நல்ல உறவுகள். எவ்வளோ அக்குக்கு நல்ல மாதிரி இருந்துட்டு நம்மளை கூட்டிட்டு போயிடலாம். சில பேர் வீட்டை கூட்டிட்டு போய் அப்படி செஞ்சிருக்கணும். எனவே பரவாயில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். பாய்.